எப்படி தியானிக்கணும்னா, எனக்கு இதை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை மேன்மையை நான் அறியாத இருந்தனே, ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய கொடுத்துருக்கீங்களே, நான் அதை பெற்றுக்கொள்ள எம்மாத்திரம் ஆண்டவரே, எனக்கு இது செய்தீரே என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தியானித்து தேவனுக்கு நன்றி செலுத்த கடவுப்பட்டிருக்கிறோம். அந்த பிரகாரம் தான் இந்த முதல் நாட்கள், இந்த வாரத்தில், இந்த முதல், அதாவது கடைசி மாதத்துக்கு, அதாவது இந்த முதல் வாரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் இம்மட்டும் அவனுக்கு செய்த ஆசீர்வாத நன்மையை தியானித்து நன்றி சொல்ல பழகிக்கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாத நன்மையை பெற்றுக்கொள்ள நாமெல்லாம் ஏமாத்திரம், தகுதி கிடையாது, அன்ஃபிட், அன்வர்த்தி. ஆனால் இருந்த போதிலும் அந்த ஆசீர்வாத மேன்மையை நம்ம செய்கிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை தேவனுக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். குடும்பமாக உள்ள செலுத்து வேற, சபையார் நன்றி செலுத்து வேற. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன் பர்சன். உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு செய்த அந்த ஆசீர்வாத மேன்மையை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சங்கீதம் 78-71 வாசிக்கலாம்.